சரி, ஓகே, கவனிச்சுக்கப்பா. ஃபர்ஸ்ட் சம் நேற்று நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஒரு 3 பேர் போட்டு அனுப்பியிருந்தீங்க. அசோக், திவ்யதர்ஷினி, அப்புறம் சார்மதி அனுப்பியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 3 பேர் அனுப்பியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் செம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேக்ஸிமம் போட்டுருவீங்க. செகண்ட் செம் இப்போ நம்ம போட்டலாம். தேர்ட் செம் ஹோம்ஒர்க் கொடுத்தீங்க, அந்த செம்மும் அனுப்பியிருந்தீங்க, கரெக்டாக அனுப்பியிருந்தீங்க. ஓகே, தேர்ட் செம்மே ஹோம்ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபோர்த்து செம்மு, ஃபிஃப்த் செம் ரெண்டுமே இப்போ நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். சரியா, 3 செம்மு இப்போ நம்ம பார்த்தலாம். ஓகே, சரி. இப்போ செகண்ட் செம்மை பொறுத்தளவு y ஈக்குவல் e பவர் மைனஸ் 2x அந்த கர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டேன்னு இந்த மாதிரி வரும்னு வச்சுக்குவேன். சும்மா இந்த மாதிரி ஒரு இந்த எக்ஸ்ல டச் பண்ணாம இப்படியே போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கர்வா இருக்கும். சரியாப்பா, ஓகே. அவங்க ரீஜன் எதுல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. x ஈக்குவல் டு 0 அண்ட் x ஈக்குவல் டு 1. அப்ப 0 அண்ட் 1 இந்த மாதிரி. சரியா, இதை அப்படியே என்ன பண்றாங்க, about the x axis, very 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 important. அதுதான் சரியா, எதை வச்சு ரொட்டேட் பண்றாங்க, x axis வச்சு ரொட்டேட் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வரும், அப்படி அதோட இதை அப்படியே ரொட்டேட் பண்ணா இப்படி வரும் 0 to 1. இதோட வால்யூம் இதுதான் கேட்டிருக்காங்க. சரியாப்பா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். v ஈக்குவல் டு ஸ்ருதி சொல்லுமா, v ஈக்குவல் டு என்னமா வரும்? pi integral of 0 to 1 integral 0 to 1 e power minus 2x the whole square e power minus 2x the whole squared into dx. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சொல்லுமா, என்ன வரும்? is equal to pi integral of 0 to 1 e power minus 4x ஏன்னா into dx. இந்த இடத்துலதான் நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா -2x ஸ்கொயர் பண்ணி 4x ஸ்கொயர்னு போட்டுருவோம். சரியா, பவருக்கு மேல பவர் போனா என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோம். சரியாப்பா, இந்த இடத்துல நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம், வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கேட்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரியாப்பா, -2x the whole square என்ன பண்ணுவோம், பவருக்கு மேல பவர் போனா பவர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்குவோம். அப்ப -2 into 2 -4x. அப்ப இங்க நம்ம போடுறப்ப e பவர் -4x போடணும். சரியாப்பா, ஓகே. நிவேதா, இதை இன்டர்வல் பண்ணி சொல்லுமா பாப்போம். நிவேதா சார், இன்டர்வல் பண்ணுமா பாப்போம். e பவர் -4x சார் e பவர் -4x தான் சார் வரும். e பவர் -4x தான் வரும், அவ்வளவுதானா? by 4 சார். by 4 -4 -4 சார். -4. அதாவது e பவர் -4x இன்டகிரேஷன் பண்ணாலும் டிஃபரன்ஷியேஷன் பண்ணாலும் அதே தான், e பவர் -4x போட்டுருவோம். டிஃபரன்ஷியேஷனா இருந்தா பவர்ல இருக்கக்கூடியதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணி இன்டுல போடுவோம். இன்டகிரேஷனா இருந்தா டிவிஷன்ல போடுவோம். e பவர் பவர்ல இருக்கக்கூடியது -4x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா -4 வரும். இன்டகிரேஷனுங்கனால என்ன பண்ண போறோம், டிவிஷன்ல போட போறோம். சரியா, ஓகே. இப்ப pi by -4 எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போறேன். e பவர் -4 மைனஸ் அடுத்து லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்றேன், e பவர் 0. இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கான்னு பாருங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். சரியா, ஓகே. pi by -4 into e பவர் -4 -1. இப்படியே விட்டாலும் சரி, இல்ல இந்த மைனஸ் கொண்டே உள்ள மல்டிபிள் பண்ணாலும் சரி. அப்ப மைனஸ் கொண்டே உள்ள மல்டிபிள் பண்ணா pi by 4 into 1 minus e power -4.
அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? ரொம்ப சிம்பிளானது. இந்த சம்ம பொறுத்தளவு ரெண்டு என்னன்னா, இன்டகரல் 0 to 1 y ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ் எபோட் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறனால இது எழுத தெரியணும். அடுத்து இங்க நம்ம ஸ்கொயர் பண்றப்ப -2x த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறப்ப பவருக்கு மேல பவர் போனா மல்டிபிள் பண்ணுவோம். சரியா? அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். a பவர் m ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் mn. சரியா? பேசிக் ரூல்ஸ் இது தெரிஞ்சதா போது, வேற ஒண்ணும் மேக்ஸிமம் நம்ம தப்பு பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. சரியாப்பா? இந்த சம்ல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? சுபாஷினி புரியுதாமா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க பாப்போம். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துக்கப்பா. Fourth sum. ஃபோர்த் சம்ல பாருங்க, இது வரைக்கும் போட்டதுல இந்த சம் கொஞ்சம் டிஃபரெண்டான மாடல். y equal to x and y equal to x square. சரியாப்பா? y equal to x and y equal to x squaredல ரெண்டுக்கும் இடையில, சரியா, இந்த ரெண்டு கர்வுக்கு இடையில இருக்கக்கூடிய வால்யூமை கேட்டிருக்காங்க. ஏரியாவில் ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி பார்த்துருப்போம். எபோவ் மைனஸ் பிலோ, சேம் அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். சரியாப்பா? மறந்துடக்கூடாது. எபோவ் மைனஸ் பிலோங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஓகே, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம டயக்ராம் போடலாம். இப்ப பாத்தீங்கன்னா y equal to x அப்படிங்கிறது ஆரிஜின் வழியா போகக்கூடிய லைன். அது நமக்கு அதுல வந்து நமக்கு எந்த டவுட் இல்லை, அப்படித்தானப்பா? y equal to xங்கிறது ஆரிஜின் வழியா பாஸ் ஆகக்கூடிய ஒரு லைன். அப்ப ஆரிஜின் வழியா பாஸ் ஆகிற மாதிரி ஒரு லைன் போடலாம்.
ஆர்ஜின் வழியா பாஸ் ஆகக்கூடிய ஒரு லைன் y ஈக்குவல் டு எக்ஸ். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது ஓப்பன் அப்பர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பேரபோலா. அப்படிதானப்பா? எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டாப்பே அப்பர்ட் ஆர் டவுன்வர்ட் பிளஸ்ல இருக்கு, அப்ப ஓப்பன் அப்பர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பேரபோலா. y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இப்ப இதை என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்றாங்க. ரொட்டேட் பண்றப்ப இப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, கீழே இந்த மாதிரி வரும். இந்த இமேஜ் அப்படியே இங்கிட்டு அப்படியே ஆப்போசிட்ல இப்படி வரும். சரியா? அந்த மாதிரி வரக்கூடியதுல அதோட வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியாப்பா? சரி, ஓகே. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். v ஈக்குவல் டு இங்க நமக்கு இன்டர்செப்ட் 0ன்னு தெரியும். அடுத்து இந்த இன்டர்செப்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? இந்த இன்டர்செப்ட் இங்க வேல்யூ என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கும் பாத்தீங்களா? அதே தான் பண்ண போறோம். y ஈக்குவல் டு எக்ஸ், y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்படி என்ன அர்த்தம்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0, 1. சரியா? எக்ஸோட லிமிட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பை இன்டகரல் 0 to 1 y1 squared minus y2 squared into dx. வெரி 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 இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. above minus below. above கர்வ் என்ன இருக்கு? அது y1. below கர்வ் என்ன இருக்கு? அது y2. above கர்வோட ஸ்கொயர்ல இருந்து below the கர்வோட ஸ்கொயரை மைனஸ் பண்ண போறோம். சரியாப்பா? ரொம்ப சிம்பிள் தான். ஏரியாவிலேயே நம்ம இதை படிச்சிருக்கோம். சரியா? அதனால எது above எது below மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண அதுக்கு தான் டயக்ராம் போட்டிருக்கோம். இந்த டயக்ராம் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சு. above அப்படிங்கிறப்ப எது வருது? ஸ்ட்ரெயிட் லைன். below அப்படிங்கிறப்ப எது இருக்கு? பேரபோலா இருக்கு. அப்ப நம்ம இங்க எழுத போறோம் v ஈக்குவல் டு பை இன்டகரல் 0 to 1 y1 ஸ்கொயர். y1ங்கிறது என்னது? இதுதான் y1. சரியா? y1 இதுதான் என்னவா இருக்குது? y2. y1 ஸ்கொயர்டு அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் y2 ஸ்கொயர்டு. ஆல்ரெடி அங்க எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு, அதை ஸ்கொயர் பண்றப்ப என்னவா மாறிடும்? x to the power 4 மாறிடும் இன்டு dx. சரியாப்பா? பை இப்ப இதை நம்ம இன்டகிரல் பண்ண போறோம். இது சாதாரண இன்டகிரேஷன் தான். எக்ஸ் பவர் 3 பை 3 மைனஸ் எக்ஸ் பவர் 5 பை 5 லிமிட் வேல்யூ 0 to 1. நம்ம இங்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல லிமிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். சரியா? ஓகே. பை ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போறோம். 1/3 மைனஸ் 1/5. தட்ஸ் ஈக்குவல் டு பை எல்சிஎம் எடுத்தோம்னா 15. 5 மைனஸ் 3. சரியாப்பா? இங்கிட்டு 5 வரும், இங்கிட்டு 3 வரும். அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 2π வருதா? 2π/15 ஸ்கொயர் யூனிட்ஸ். அவ்வளவுதான். சரியா? இந்த சம்ல யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? பாரு, டவுட் இருந்தா கையில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க பார்ப்போம். Sir, cubic units. ஆமாப்பா, கியூபிக் யூனிட். ஏரியா மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், ஆனா வேல்யூம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கியூபிக் யூனிட் தான் கரெக்ட். கியூபிக் யூனிட்.
சரி, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். ஃபிஃப்த் சம் ஒரு क्वेश्चन ரீட் பண்ணி பாருப்பா. ஃபிஃப்த் சம் ஒரு क्वेश्चन ரீட் பண்ணி பாரு. இந்த டயகிராம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? சரி, 3 மெஷர்மெண்ட் இருக்குப்பா. 1 மீட்டர், 2 மீட்டர், ஹைட் 2 மீட்டர், மேல இருக்கக்கூடிய இதுவும் பாத்தீங்கன்னா 2 மீட்டர். சரியா? இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணா ஒரு டயகிராம் பண்ணணும். இதே வச்சு போடனாலும் போடலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப அப்படியே இதை கன்சிடர் எக்ஸ் ஆக்சிஸ்ல மாத்திரம் பாருங்களேன். இதே சம்ம அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ் மாத்தலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கலாம். சரியா? எக்ஸ் ஆக்சிஸ். இது என்ன பண்ணிடலாம், அப்படியே ஒய் ஆக்சிஸ்க்கு மாத்திடலாம். சரியா? இது ஒய் ஆக்சிஸ். அப்ப இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் மார்க் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. அப்படித்தானே? இந்த 2 பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சு. அதுல யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? இந்த பாயிண்ட் என்ன வரும்? இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு பாயிண்ட் ஏன்னு கூட வச்சுக்கலாம். ஏ, இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கிறேன். ஏங்கிற பாயிண்ட் என்ன வரும், பிங்கிற பாயிண்ட் என்ன வரும்? யாராவது சொல்லுங்க பாப்போம். ரொம்ப ஈஸி. ஏங்கிற பாயிண்ட் என்ன வரும், பிங்கிற பாயிண்ட் என்ன வரும்பா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின்பா. இது அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுட்டேன். இங்க எவ்வளவு இருக்கு? 1 மீட்டர் இருக்கு. A 1,0 சார். 1,0 வெரி குட். 1,0 பி பா 2,2 சார். வெரி குட். 2,2. இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்ல வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டு போயிடலாம். சரியா? இதுதான்ப்பா விஷயம். இந்த சம்மை பொறுத்தளவு வேற ஒண்ணும் இல்ல. சரியா? நீ இந்த டயகிராம் போட்டேன்னா கூட போதும். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இதுல என்ன பண்ணா அதே ஆக்சிஸா வச்சு இதுல வந்து ஏ 1,0 பி 2,2 அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணி இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணினாவே போதும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டயகிராம்ல. சரியா? ஓகே, வெரி குட். இப்ப இந்த லயனோ இதை எதை பொறுத்து ரொட்டேட் பண்றாங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொட்டேட் அபவுட் த ஒய் ஆக்சிஸ். அப்படித்தானப்பா? சரியா? இப்படி ரொட்டேட் பண்றாங்க. அப்பதான் இந்த சேஃப் கிடைக்கும். இப்படி ரொட்டேட் பண்ணா வேற சேஃப் கிடைக்கும். எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து இல்ல, ஒய் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்றாங்க இந்த லைனை. சரியா? இந்த லைனை ஒய் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்றாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. சரி, 2 மாடல்ல போடலாம். இப்ப நான் உனக்கு ஒரு மாடல் சொல்லித்தரேன், அப்புறம் கூட இன்னொன்னு சொல்லித்தரேன். சரியா? ஓகே. இப்ப இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் ஏபி. யார் இப்ப சொல்றீங்க? ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். Sir, y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x. Very good. Y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. ஒரு பாயிண்ட்டை x1, y1 வச்சுக்கலாம். சரியா? ஒரு பாயிண்ட்டை x1, y1 வச்சுக்கிறேன். இன்னொரு பாயிண்ட்டை x2, y2 வச்சுக்கிறேன். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. y minus y1 எவ்வளவு இருக்கு? இங்க 0 by y2 minus y1. அப்ப 2 minus 0. அதே மாதிரி x minus x1. x minus x1 எவ்வளவு இருக்கு? 1 இருக்கா? 1 by x2 minus x1. 2 minus 1. சரி, அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் ஏபி இஸ், நம்ம இதை சும்மா ரஃப் ஒர்க்ல போட்டு இதை டைரக்டா எழுதலாம், இல்ல இங்க நீ ஒர்க் அவுட் பண்ணி எழுதலாம், தப்பு இல்லை. சரியா? அப்ப நமக்கு என்ன வருது? y by 2 that's equal to x minus 1 by 2. அப்படித்தானே வந்திருக்கு? 1 by 1. 2 minus 1 1 வருமா? x minus 1 by 1. சரி, இப்ப
அடுத்து நமக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட் இதுதான். v ஈக்குவல் டு யாருப்பா சொல்றீங்க? v ஈக்குவல் டு யாருப்பா சொல்றீங்க? சொல்லுங்க பாப்போம். Sir. Sir, 5 into x square dy. சொல்லுப்பா, திரும்ப சொல்லு. 5 into x square dy. Integral of pi into x squared dy. Okay, good. லிமிட் வெளிய என்னப்பா வரும்? 0 to 2, sir. 0 to 2. வெரி குட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒய்யை பொறுத்து போறப்ப லிமிட் வேல்யூ எதை தான் கன்சிடர் பண்ணணும்? ஒய்யோட லிமிட் வேல்யூ செகண்ட் இருக்கிறதா கன்சிடர் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. சரியா? பை இன்டெக்ரல் 0 to 2 x ஸ்கொயர்டு இன்டு டிவை. அப்ப இதை நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டு வர மாதிரி மாத்தணும். அப்ப இங்கேயே நம்ம மாத்திரம் பாருங்க, x minus 1 equal to y by 2. Therefore, x equal to minus 1 அங்கிட்டு பாருங்க plus 1 ஆயிருமா? y by 2 plus 1. That's equal to y plus 1. Cross multiple பண்ணா 2 மாறிடுமா? by 2. சரியா? ஒண்ணும் பண்ணல, இதை cross multiple பண்ணிருக்கேன். அப்ப இங்கே இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். வெரி 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 இம்பார்ட்டன்ட். pi by 2 integral 0 to 2 y plus 2 the whole square by 4 ஆயிருமாப்பா ஸ்கொயர் பண்றப்ப. இது புரியுதான்னு பாருங்க. இல்லைன்னா நீங்க கூட ஒரு ஸ்டெப் எழுதியும் கூட எழுதுங்க, தப்பு இல்லை. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ஹோல் ஸ்கொயர். சரியா? இன்ட்டு, ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு தானே இது, எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட்டு டிஒய். ஓகே, அப்ப என்ன வரும்? பை பை 4. இந்த 2 ஸ்கொயர் பண்றப்ப 4 ஆயிரும். லிமிட் வேல்யூ 0 to 2 y plus 2 the whole squared into dy. ஒன்னு இதை a plus b whole square எக்ஸ்பேண்ட் பண்ணி போடலாம், அல்லது அப்படியே பவர் வச்சுக்கிட்டு போறதுனால போடலாம், தப்பு இல்லை. பவர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ரெண்டுல எது ஈஸியா நம்ம அப்படி போட்டுக்கலாம். பை பை 4 இதை இன்டெகிரல் பண்ண போறேன். y plus 2 whole power 3 by 3. பவர்ல என்ன இருக்கா அதுல ஒன்னு ஆட் பண்ணிடுவோமா? பைல எழுதிடுவோம். அடுத்து லிமிட் வேல்யூ 0 to 2. இந்த 3ஐயும் வெளியில கொண்டு வரலாம். பை பை 4 into 3. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்பர் லிமிட் எவ்வளவு இருக்கு? 2வா? 2 plus 2 whole power 3 மைனஸ் அடுத்து லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போறேன். 0 plus 2 whole power 3. புரியுதுன்னு பாரு. y இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? y இருக்கிற இடத்துல 2 போடணும். அடுத்து y இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 0 போடணும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். சரியா? அப்ப பை பை 4 into 3 4 மாதிரி இருமாப்பா. 2 plus 2 4. 4 கியூப் பண்றப்ப 64 வருமா? 64 மைனஸ் இங்க எவ்வளவு வரும்? ஒரு 2 கியூப் பண்ணா 8 கிடைக்கும். சரியா? இதை மைனஸ் பண்றப்ப 56 வருமா? 56 பை பை 4 into 3. 4 ஆல கேன்சல் பண்ணோம்னா 1 times balance 1 4. அப்ப எவ்வளவு வருது? 14 pi by 3 cubic units. சரியாப்பா? இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஈஸியா நம்ம எழுதுறது. ஆனா கொஸ்டின் என்னது? டயக்ராம் மஸ்ட். டயக்ராம் நமக்கு புரியணும். எக்ஸாம் பொறுத்தளவு ஒண்ணு, நீ அவங்க கொடுத்துருக்கத உனக்கு போட முடியலனாலும் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நான் ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறேன், அந்த மாதிரி கூட போட்டு. சரியா? இந்த சம்ல யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? பாரு. ஆர்த்தி புரியுதாமா?
Yes, sir. எக்ஸாம் பொறுத்தளவு இதுக்கு நீ டயக்ராம் போடுறதுனா நான் சொல்ற மாதிரி கூட போட்டுக்கோப்பா. எப்பயும் போல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சரியாப்பா. எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒன்னு வழியா போகணும், இங்க எங்க போகணும் 2ல போகணும், அந்த மாதிரி ஒரு லைன் போட போறோம் சரியா. சும்மா இதை ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. 1 இந்த இடத்துல ஒரு 2, அதே மாதிரி இங்கிட்ட ஒரு லைன் போடுங்க. இதை ரொட்டேட் பண்றப்ப இந்த இது வருது, சேஃப் வருது. சரியா, இதுதான். இதை பொறுத்தளவு நீ என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனுக்காக தான். சும்மா இப்படி நல்லா கவனிச்சுக்கப்ப, இப்படி ரொட்டேட் பண்றோம் சரியா. ஒய் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்றோம். இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்க, ஏதோ நேம் கொடுத்தாலும் சரி. A1,0 இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ண போறோம் 2,2. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கூடிய மெஷர்மெண்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் 1ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு சரியா. அடுத்து இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஒரு பாயிண்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கமா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஹரிசாண்டல் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா 2ல இருக்குது, வெர்டிக்கலா எவ்வளவுல இருக்கு 2ல இருக்கு சரியா. அவ்வளவுதான் போட்டேன்னா போதும். சும்மா 2 கோடு போட்டு போட்டேனாவே போதும், ஒன்றும் இது பண்ணல. ஜஸ்ட் இது எதுக்காக ரொட்டேட் பண்ற மாதிரி காட்டுறோம் அப்படின்னா அப்பதான் ஒய் ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகுதுங்கிறதே உனக்கு தெரியும் சரியா. அதுக்காக தான் நம்ம இந்த இதை போட்டிருக்கோம். இந்த இதுல போனா தான் ஒய் ஆக்சிஸ்ல. அதனாலதான் லிமிட்ல என்ன எடுத்துக்கிறோம் 0 to 2 எடுத்துக்கிறோம் சரியாப்பா. இதெல்லாம் நம்ம கவனமா பார்க்கணும், அப்பதான் நமக்கு புரியும். சரி, அந்த 2 சம் 3 சம் கொடுத்தல அது போட்டுருவீங்களா தெரியாதப்ப மத்தவங்களுக்குலாம் ஹோம்ஒர்க் கொடுத்தலப்பா 3 சம். ஃபர்ஸ்ட் சம்ல எதுவும் டவுட் இருக்காப்பா? ஃபர்ஸ்ட் சம்ல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. y ஈக்குவல் டு 2x2ங்கிறது என்னது ஓப்பன் அப்பேர்ல வரக்கூடிய ஒரு பேரபோலா. அதெல்லாம் பார்த்த உடனே நம்மளே போடலாம், இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓப்பன் அப்பேர்ல வருது. நான் தான் நேற்றே சொல்லிருக்கேன் 0 to 1. y ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். 0 to 1ல எப்போது இதுல ரொட்டேட் பண்றாங்க எக்ஸ்ல ரொட்டேட் பண்றாங்க. அப்ப இங்கிட்டு வரணும், இந்த பார்ட் மட்டும் இங்கிட்டு வரணும், இப்படி வரும் சரியா. இதோட வால்யூம் கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான்.
v equal to integral 0 to 1 pi into y squared. அப்ப 4x to the power 4. சரியா? 2 ஸ்கொயர் பண்ணா 4 ஆயிரும், x ஸ்கொயர் பண்ணா x power 4 ஆயிரும் into dx. இதை இன்டெகிரல் பண்ணா ஆன்சர் கிடைச்சிட போகுது, அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. சரியா? செகண்ட் சம் இப்ப நம்ம போட்டோம். அடுத்து இந்த சம் வாட்டர் பிளான் சம் நம்ம ஆல்ரெடி இதுல போட்டோம்ப்பா, எலிப்ஸ்ல போட்டோம்ல. எக்ஸாம்பிள் சம் போட்டேன், கிரியேட்டட் கொஸ்டின் கூட ஒன்று கொடுத்துருந்தேன். சரியா? டைரக்டா ஆன்சர் எப்படி போறதுன்னு சொல்லியிருக்கேன். இதை பொறுத்தவரை என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர்டு. மேஜர் ஆக்சிஸ் எவ்வளவு இருக்குது, அப்போ இதுல பாதி எவ்வளவு இருக்கும், 10 இருக்குமா, 10 ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை இங்க எவ்வளவு ஒரு 5 ஸ்கொயர்டு வருது, இங்க 10 இருக்கு, அப்போ 5 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 போட்டு ஈக்குவேஷன் வச்சுன்னா வேலை முடிஞ்சு. சரியா? ரொம்ப சிம்பிளான சம் தான், ட்ரை பண்ணி பாருங்க, தெரியலன்னா கேளுங்க, நானே சொல்லித்தரேன். சரியா? எனவே இதை ஹோம்ஒர்க் போட்டலாமாம்மா? போட்டலாம் சார். ஓகே, சரி பாரு, இன்னைக்கு கிளாஸ்ல வேற ஏதாச்சும் டவுட் இருக்குனான்னு பாரு. நாளைக்கு வந்து இப்போ ஏரியா அண்ட் வால்யூம் டெஸ்ட்டுப்பா. சரியா? நாளைக்கு ஒரு 10:30 கொஸ்டின் அனுப்புறேன், எனக்கு ஒரு 11-12 அனுப்பிடணும், 1.5 மணி நேரத்தில் அனுப்பிடணும். சரியா? ஏரியா அண்ட் வால்யூம் ரெண்டும் டெஸ்ட். இது நல்லா தரவா பார்த்துட்டுன்னா கம்பல்சரியா ஒரு 5 மார்க் எழுதிடலாம். சரியா? 2 கொஸ்டின் வேணா எடுத்து பாருங்க, பப்ளிக் கொஸ்டின் 2 கொஸ்டின் இது வரைக்கும் வந்திருக்குல்ல, அதை எடுத்து பாருங்க. ஏரியா அண்ட் வால்யூம் தெரிஞ்சா கம்பல்சரியா ஒரு 5 மார்க் எழுதிடலாம். இதுல இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்டர்ல பொறுத்தளவு ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி முன்னாடி அதிகப்படுத்தி இருந்தாலும் அதுல தேவையில்லை, அதுல எல்லாம் ஒன்றும் கொஸ்டின்ஸ் கிடையாது. கொஸ்டின் கேட்கறது பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம் தான். சரியா? அடுத்து லென்த் ஆஃப் த கர்வ் இருக்கு, அந்த லென்த் ஆஃப் த கர்வ் உனக்கு இல்லை, அதனால பிரச்சனையே இல்லை. ஏரியா அண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. சரி, அப்ப நாளைக்கு டெஸ்ட்டுப்பா, மறந்துடாதீங்க. 10:30 to 12 ஏரியா அண்ட் வால்யூம்ல கொஸ்டின்ஸ் கொடுப்பேன், எழுதி எனக்கு உடனே அனுப்பிடுறோம். சரியா? சரி, ஓகேப்பா. சரி, டவுட் இருந்தா கேள்வி, இல்லைன்னா கிளாஸ் கட் பண்ணிக்கோ.